டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அப்போ மனித வாழ்க்கை காலத்திலே பாடசாலை காலம்தான் மாணவர்களுடைய ஆளுமையை விருத்தியாக்குகின்றன. ஆக இலங்கையில் பாடசாலைகள் பல்வேறு வகையாக இருக்கின்றன. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி 25வது ஆண்டை இந்த வருடம் 25 ஆண்டு கொண்டாடி அதிலே நாங்கள் பாடசாலை சமூக செயற்திட்டம் என்ற ஒரு செயற்திட்டத்தை யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய பீடாதிபதி இரா லோகேஸ்வரன் சார் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எல்லோரும் பாடசாலைகள் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள், மிகவும் வறுமையான மாணவர்கள் வாழுகின்ற பாடசாலைகள், அங்கே ஏனைய கல்வி வசதி டியூஷன் வசதி ஏதும் இல்லாத பாடசாலைகளுக்கு சென்று அந்த பாடசாலைகளே கல்வி விழிப்புணர்வை தொடர்ச்சியாக 3 நாள் இரவு பகல் நின்று செய்தல். அப்போ நாங்கள் கிளிநொச்சி பூனகிரி வேரவில் பிரதேசத்தில் தொலைவாக இருக்கிற பிரதேசம், அதை சுற்றியுள்ள பாடசாலைகள், அந்த வேரவில் மகா வித்தியாலயத்திலே நாங்கள் களப்பயிற்சிகளை மேற்கொண்டோம். அந்த மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே ஓயல் பரீட்சை எடுக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆங்கிலம் தொடர்பான தேர்ச்சி, விஞ்ஞான பரிசோதனை தொடர்பான தேர்ச்சி, கணிதம் தொடர்பான தேர்ச்சி, அவர்களுக்கு கல்வி விழிப்புணர்வு பரீட்சையில் எவ்வாறு நாங்கள் அணுகுதல் தொடர்பான செயற்பாடுகளை செய்தோம். அவசியம் அவர்களுக்கு தேவையானது. அதே போல ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு அருகில் உள்ள சிறிய பாடசாலை மாணவர்களை அழைத்து அவர்களுக்கான ஆளுமை விருத்தி செயற்பாடு நாடகப்பட்டறை. அதே போல அந்த பாடசாலையை அழகுபடுத்தி அந்த பாடசாலையை துப்புரவு செய்து அந்த பாடசாலையிலே அழகான வர்ணங்களை கீறி இலவசமாக எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி முகநிலை ஆசிரியர்களும் கல்வியலாளர்களும் ஒரு தொண்டர்களாக மாறி செயலாற்றுவார்கள். அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையையும் துப்புரவாக்கி, அருகிலுள்ள கோயிலையும் சென்று துப்புரவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்திட்டம் இந்த கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு கல்வி விழிப்புணர்ச்சி ஊட்டுதல். அதனூடாக பெற்றோருக்கு, அப்ப அந்த பிரதேசத்தில் உள்ள பெற்றோர்கள் மிக கஷ்டமான வேலை செய்து கொண்டு இருக்கின்றவர்கள், அப்ப கல்வி விழிப்புணர்வு போதுமானதாக காணப்படவில்லை. எனவே அவர்களுக்கு மாலை இரவு நேரம் கல்வி விழிப்புணர்ச்சி திரைப்படம், கல்வி விழிப்புணர்ச்சி தெருக்கூத்து போட்டு அவர்களையும் பங்காளர்களாக மாற்றி கல்விதான் எமது தேசத்தை கட்டியெழுப்பும், கல்விதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வியலை கட்டியெழுப்பும், கல்வியினூடாகவே எமது தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக அவர்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கி, ஆக பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுடைய கல்வியை வளர்க்க வேண்டும். தனியே பள்ளிக்கூடம் அல்லது ஆசிரியர் மட்டும் செய்ய முடியாது. ஆக பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், அது இன்னொரு சுற்றில் நாங்கள் கலந்துரையாடுவோம் என்று அவர்களுக்கான அந்த உயர்ந்த செயலாற்றுகளையும் செய்து எங்களுடைய முகழ்நிலை ஆசிரியர்களுக்கும் ப்ரஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் அவங்களும் போய் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சிகளையும் ஆளுமை விருத்தியையும் வழங்குகின்ற பொழுது அவர்களும் அவர்கள் அடுத்த இதில் கஷ்டப்பிரதேச பாடசாலைக்கு தான் நியமிக்க போறார்கள். அந்த களத்தில் நின்று பிள்ளைகளுக்கு சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். உண்மையாக எங்கு கல்வி தேவை இருக்கிறதோ அங்கு சென்று பணியாற்றக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் மனப்பாங்கையும் ஏற்படுத்துவதற்கு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியுடைய 25வது வருட இந்த முறையை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இந்த பாடசாலை சமூக செயற்திட்டத்தை நாங்கள் மிகவும் சிறந்த ஒரு முன்மாதிரியான கல்வி அமைச்சிலே, இலங்கையின் கல்வித்துறையிலே ஒரு முன்மாதிரியான செயற்திட்டமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றோம். அது தொடர்பான ஊடகங்களுக்கு அறிவித்தல்களை வழங்கி இருக்கின்றோம். இதை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய நிறுவனங்களும் இந்த அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு வளங்களை வழங்குதல், அவர்களுக்கான கல்வி அபிவிருத்தியை மேற்கொள்ளுதல், பெற்றோர் சமூகத்தவர்களுக்கான விழிப்புணர்வை மேற்கொள்ளுதல், அங்குள்ள ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு அவர்களை வலுவூட்டுதல், அவர்களுக்கான சில செயலமர்வுகளை செய்தல், இதன் மூலம் இதில இணைப்பாக்கங்கள் மேற்கொள்ளுதல், தனிய கல்வித்துறை கல்வி வலயங்கள் மட்டுமில்லை, அந்த பிரதேச செயலகம், அந்த இருக்கின்ற ஆன்மீக ஆலயங்கள், சர்ச், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தல். எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பெரிய கல்வி விழிப்புணர்வு. ஆக இது நிலையான அபிவிருத்தி,
தேசத்தை கட்டியெழுப்பும் ஒரு செயற்பாடாக அமையும். இவ்வாறான விழிப்புணர்வுகளை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.